நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 30. பிரபாகரன் ஏராளமாக குடித்துவிட்டு சுயநினைவில்லாமல் படுத்துக் கிடப்பதாக குட்டப்பன் வந்து சொன்னான். சரி, நீ போகலாம். ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. இங்க நடந்த எதையும் யாருகிட்டையும் மூச்சு விடக்கூடாது. இந்த தோப்பை தாண்டினதும் எல்லாத்தையும் மறந்துடணும். இந்தா வச்சுக்க. சந்து நாயர் தனது இடுப்பில் செருகி வைத்திருந்த 100 ரூபாய் சுருள்கட்டை ஒன்றை எடுத்து அவனது கையில் கொடுத்தார். குட்டப்பன் அதை வாங்கி கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். பிரபாகரனுக்கு ஏதோ அபாயம் நேரப்போகிறது என்பது மட்டும் அவனுக்கு தெரிந்தது. மேற்கொண்டு பிரபாகரனுக்கு என்ன நடந்தால் என்ன? மாமனும் மருமகனும் தானே, எது நடந்தாலும் சரி. குட்டப்பன் இருட்டின் ஊடாக நடந்து கொண்டிருந்தான். ஜெயந்தனும் சந்துநாயரும் சேர்ந்து பிரபாகரனை அறைக்குள் கொண்டு வந்து படுக்க வைத்தார்கள். அதன் பிறகு கோவிந்தனை பார்த்து சைகை செய்தனர். ஒரு சில நிமிடங்களுக்குள் பிரபாகரனது உடம்புக்குள் கோவிந்தன் புகுந்து கொண்டான். வெகு நேரத்துக்கு பிரபாகரனது உடல் அப்படியே அசைவற்று படுத்திருந்தது. ஒரு சந்தேகம். சந்துநாயர் ஜெயந்தனை பற்றி கேட்டார். கேளுங்கள், இவன் பகல் நேரத்தில் எழுந்து நடமாடுவானா? நடமாட மாட்டான். சூரியன் மறைந்த பிறகுதான் இவனது நடவடிக்கைகளே ஆரம்பமாகும். சுருக்கமாகச் சொன்னால் இவன் இனிமேல் கோவிந்தனே தான். இன்னும் தெளிவாகச் சொன்னால் இவன் ஒரு ராட்சசஸ். இவனை இப்படியே விட்டுவிட வேண்டியதுதானா? தேவையில்லை. நம்மளோட நோக்கம் நிறைவேறிட்டா அதுக்கு பிறகு இவன் இருக்க வேண்டியதில்லை, ஜெயந்தன் கூறினார். சற்று நேரத்துக்குப் பிறகு தூக்கத்திலிருந்து விழிப்பவனைப் போல பிரபாகரன் எழுந்தான். கோவிந்தா, ஜெயந்தன் அழைத்தார். என்னங்க என்று பிரபாகரன் கேட்டான். தங்களது திட்டம் வெற்றி பெற்று விட்டதாக ஜெயந்தன் கணக்கிட்டார். தங்களது நோக்கம் நிறைவேறுவது வரையில் அவன் தங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். எனவே இப்போது அவனை வெளியே விடக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தார் ஜெயந்தன். அப்போது அவனது உடம்புக்குள் மது நிறைந்திருந்ததால் நாளை இரவுக்கு மேல்தான் அவனை பயன்படுத்தி கொள்ள முடியும். நாளை இரவு வரை இவன் இங்கேயே கிடக்கட்டும், மற்றதை பிறகு பார்த்து கொள்ளலாம், ஜெயந்தன் கூறினார். சந்துநாயர் அதற்கு ஒப்புக்கொண்டார். குமார் மறுநாள் காலையிலேயே கிராமத்துக்கு புறப்பட்டார். சனி ஞாயிறு விடுமுறையுடன் 2 அரசாங்க விடுமுறையும் சேர்ந்து கொண்டதுதான் காரணம். புறப்படுவதற்கு முன்னால் ஸ்டோர் ரூமுக்குள் நுழைந்து ஒரு தடவை சோதித்துவிட்டு பூட்டிக் கொண்டு கிளம்பினார். விடுமுறையாக இருந்ததால் வேறு யாரும் பரிசோதனை சாலைக்கு வரவேண்டிய தேவை இருக்காது என்று நினைத்தார். எனவே சாவியை தன்னிடமே வைத்து கொண்டார். மதிய நேரத்தில் குமார் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார். வழக்கமாக பிரபாகரன் அவரை எதிர்பார்த்து காத்திருப்பான். ஆனால் இன்று அவனை காணோம். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ என்று நினைத்து கவலைப்பட்டார் குமார். பிரபாகரனது வீட்டுக்கு போய் விசாரித்தாலும் உருப்படியாக எந்த தகவலும் இல்லை. முந்தைய நாள் இரவு வீட்டை விட்டு போனவன் இன்னும் வீடு திரும்பவில்லை என்று பிரபாகரனது அம்மா கூறினார். கிராமத்திலிருந்து அவன் எதற்காகவும் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை என்பது குமாருக்கு தெரியும். அப்படியே கிளம்புவதாக இருந்தால் காலேஜுக்குத்தான் வருவான். காலேஜுக்கும் வரவில்லை. தனது வீட்டுக்கு வந்தார் குமார். மாலை நேரத்தில் மீண்டும் பிரபாகரனின் வீட்டுக்கு போய் விசாரித்தார். இன்னும் வரவில்லை என்ற தகவல்தான் கிடைத்தது. வேறு எங்குதான் போய்விடுவது? தனக்குத்தானே கேட்டுக்கொண்ட யோசனையில் ஆழ்ந்தார் குமார். டீ கடைக்கு போனார். தனக்கு தெரிந்த யாராவது வருகிறார்களா என்று பார்த்தார். சிறு வயதில் தன்னுடன் படித்த சேகரன் வந்து கொண்டிருந்தார். சேகரா, பிரபாகரனை காணோமே, நீ எங்கேயாவது பாத்தியா? நேத்து ராத்திரியில பார்த்தனே, நெற்றியை சுளித்தபடி கூறினான் சேகரன். ராத்திரியிலையா? எங்க பார்த்த? வேற எங்க, சாராய கடைக்கிட்டத்தான், சிரித்தபடி பதில் சொன்னான். அவங்க கூட யாராவது இருந்தாங்களா? குட்டப்பன் இருந்தான். அவங்க 2 பேரும் நெருங்கின சிநேகிதர்களாச்சே. அதுக்கப்புறம் குட்டப்பனையாவது பார்த்தியா? இல்லையே. எப்படியோ விசாரிப்பதற்கு ஒரு பேராவது கிடைத்ததே என்று குட்டப்பனை தேடி அலைந்தார். குட்டப்பனையும் பார்க்க முடியவில்லை. உண்மையை சொன்னால் குட்டப்பன் யார் கண்ணிலும் படாமல் ஒதுங்கி இருந்தான். விடியற்காலை நேரத்தில் டீக்கடை அருகில் பிரபாகரை காணாத போதே சந்தேகம் எழுந்தது குட்டப்பனுக்கு. விடியற்காலை நேரத்திலேயே தனக்கு தெரிந்த இடங்களிலெல்லாம் விசாரித்தான். எந்த தகவலும் கிடைக்கவில்லை. குட்டப்பன் பயப்படத் தொடங்கினான். சந்துநாயரை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். பிரபாகரன் அவனது குடும்பத்தாருடன் அவருக்கு உறவு நல்ல முறையில் இல்லை என்பதும் தெரியும். எனவே குட்டப்பனின் சந்தேகம் சந்துநாயரின் மீது அழுத்தமாக விழுந்தது. வேறு எந்த வழியும் இல்லாமல் போனதால் மீண்டும் தேங்காய் குடோவனுக்கே போய் பார்ப்பதென்று தீர்மானித்தான். இருட்டும் வரை காத்திருந்தான். தேங்காய் குடோவனை நோக்கி நடந்தான். தொலைவிலிருந்து பார்த்தபோது குடோவனுக்குள் வெளிச்சம் இல்லை. அதனால் யாரும் அங்கு இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தான். குடோவனுக்குள் நுழைந்து பார்த்தால் இருவரும் ஒன்றாக அமர்ந்து மதுவருந்திய கீற்று கொட்டகைக்கும் பார்த்தான். எங்கும் இல்லை பிரபாகரன். வேறு எங்கு இருக்கலாம் என்று இடைவெளி வழியாக, பலகை இணைப்பின் இடைவெளி வழியாக அந்த குடோவனுக்குள் எட்டி பார்த்தான்.
உள்ளேயும் யாரும் இருப்பதாகத் தெரியவில்லை. உட்புறம் இருட்டாக இருந்ததால் உருவம் எதுவும் தட்டுப்பட வழியில்லை. ஆனால் மூச்சு விடும் சத்தமாவது கேட்கிறதா என்று காது கொண்டு கவனமாக கவனித்தான். சட்டென்று யாரோ அவனது கழுத்தில் கையைப் பதித்து அவனை அப்படியே மேற்புறமாக உயர்த்தி குட்டப்பனால் அலறக்கூட முடியவில்லை. கண் இமைக்கும் நேரத்திற்குள் அவன் வெளிப்புறமாக வீசி எறியப்பட்டான். 2 அல்லது 3 பேர் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அவர்களை எதிர்க்கும் வல்லமையுள்ள குட்டப்பனால் அந்த நேரம் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கக்கூட முடியவில்லை. அவ்வளவு உயரத்திலிருந்து அவன் வீசி எறியப்பட்டிருக்கிறான். அவனுக்குள் பயம் மெதுவாக உயரத் தொடங்கியது. ஆவி, பிரேதம், பிசாசு என்று எதையெல்லாமோ கேள்விப்பட்டிருந்தான். ஆனால் அவற்றின் பலம் இன்னதென்று அவனுக்குத் தெரியாது. ஒருவேளை அப்படி ஏதாவது ஒன்றுதான் தன்னை தூக்கி எறிந்திருக்குமோ? வெகுநேர முயற்சிக்குப் பிறகு ஒருவிதமாக எழுந்தான். மெதுவாக நகர்ந்தான். கோவிந்தனால் வந்திருப்பவனை அடையாளம் தெரிந்து கொள்ள முடிந்தது. இறந்து போன ஒருவனின் உடம்புக்கு பதிலாக உயிருள்ள மனிதனின் உடம்பே அவனுக்கு சௌகரியமாக கிடைத்திருக்கிறது. குட்டப்பன் எங்கெல்லாம் பக்குவமாக தேடியும் யாரும் தட்டுப்படவில்லை. மேற்கொண்டும் அங்கு இருப்பது நல்லதல்ல என்று தோன்றியதால் உடனே கிளம்பினான். கோவிந்தன் இதையெல்லாம் கவனிக்கவே செய்தான். தனக்கு அபாரமான சக்தி கைவரப்பெற்றிருப்பதாக கோவிந்தனுக்கு வெகு சந்தோஷம். குட்டப்பன் அங்கிருந்து கிளம்பிய பிறகு கோவிந்தனும் வெளியேறினான். அவனது மனம் குமாரையே நினைத்துக் கொண்டிருந்தது. தன்னுடைய முகத்தில் ஆசிட் ஊற்றியது அவன்தானே. இப்போது தான் விரும்பிய சக்தியும் தனக்கு கை வந்திருப்பதால் குமாரை பழிவாங்கியே தீருவதென்று முடிவுக்கு வந்தான். குமாரின் வீட்டை நோக்கி நடந்தான். பிரபாகரனது வீட்டுக்குப் போய் 2வது முறையாக விசாரித்துவிட்டு அப்போதுதான் குமார் வீட்டுக்கு திரும்பி வந்தார். அவரது மனம் மிகவும் குழப்பத்தில் இருந்தது. நிச்சயமாக பிரபாகரனுக்கு என்னவோ நேர்ந்திருக்கிறது. இல்லையென்றால் அவன் எங்கே போயிருந்தாலும் இதற்குள் திரும்பி வந்திருப்பான். என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தார். தெருவாசல் படிக்கு வந்த கோவிந்தன் சற்று நேரம் ஒதுங்கி நின்றுவிட்டு உட்புறமாக எட்டிப் பார்த்தான். குமார் வராந்தாவில் உட்கார்ந்திருந்தார். அப்போது ஸ்ரீதேவியும் வந்து சேர்ந்தாள். சட்டென்று ஒரு பெண் உருவம் தட்டுப்பட்டதும் கோவிந்தன் சுவர் மறைவில் மறைந்து நின்றான். ஸ்ரீதேவிக்கு அவன் பயப்பட்டதுதான் காரணம். அவளுக்கு பிரத்யேகமான சில சக்திகள் இருப்பது கோவிந்தனுக்கு தெரியும். என்னங்க, நண்பரை காணோம்னு வருத்தப்படுறீங்களா? குமாரிடம் கேட்டாள் ஸ்ரீதேவி. உண்மைதான், அவனை தேடாத இடமில்லை. என்ன செய்யறதுன்னும் தெரியலை. அவருக்கு ஏதாவது ஆகியிருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தான் தோணுது. தெரு வாசற்படியை பார்த்தபடியே பேசினார். ஒருவேளை தனது கவலையும் பயமும் வீண் என்பது போல் எந்த நேரமும் அவன் வந்து நிற்கலாம் என்றும் நினைத்தார். அந்த மந்திரவாதி இப்போதும் சந்துநாயரின் வீட்டில்தான் இருக்கிறார், அவள் கூறினாள். அப்படியான விஷயம் விபரீதமாகத்தான் இருக்கணும். நாகமாணிக்கத்தை எடுக்க அவர்கள் முயற்சி செய்யலாம்னு தோணுது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒண்ணு செய்யலாம். எதுக்கும் நான் சந்துநாயரோட வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன். என்னதான் நடந்திருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியுதான்னு பார்க்கறேன். பேசியவள் எழுந்து நடந்து மறைந்தாள். அதே நேரம் தெரு வாசற்படிக்கு வெளியே மறைந்திருந்த கோவிந்தன் வீட்டு முற்றத்துக்குள் காலடி எடுத்து வைத்தான். இதன் தொடர்ச்சி அடுத்த அத்தியாயத்தில். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சேனலின் பெயர் காலம் எல்லாம் கதைகள். நன்றி.